அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழினத்தினுடைய தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தேச தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்யுமாறு அவரிடத்தில் கேட்பதற்கு அவர்கள் அங்கே ஏற்பாடு செய்திருக்கிற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு ஜெர்மனி, இங்கிலாந்து, ஈராக் போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். நேற்று இரவு ஜெர்மனி சென்று இப்பொழுது ஜெர்மனியிலே தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். பல நாடுகளுக்கு சென்று வந்து 10.62 லட்சம் கோடி முதலீட்டுகளை தமிழ்நாட்டிலே செய்திருக்கிறார்கள். அதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான அனைத்து விளக்கத்தையும் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு தொடர்ந்து என்னென்ன யாரார் வந்து இங்கே முதலீடு செய்கிறார்கள், எத்தனை லட்சம் கோடி என்று எந்தெந்த நிறுவனம் என்றெல்லாம் கூட உங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். இன்றைக்கு நிர்வாகம் என்று சொன்னால் இந்தியாவிலே ஒரு தலை சிறந்த நிர்வாகம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசினுடைய நிர்வாகம். இன்றைக்கு சிறந்த ஆட்சி என்று சொன்னால் இன்றைக்கு சிறந்த ஆட்சி இந்தியாவிலே இன்றைக்கு சிறந்த ஆட்சி செய்கிற ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தான். எனவேதான் அவர்தான் முதன்மை முதல்வர், அவர்தான் சிறந்த முதல்வர், சிறந்த நிர்வாகி என்று இன்றைக்கு நாடே பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற அத்தனை முதலமைச்சர்களுக்கும் ஒரு ரோல் மாடல் முதலமைச்சராக நம்முடைய தலைவர் தளபதி இருக்கிறார். கட்சியின் தலைவர்களுக்கும், அனைத்து தலைவர்களுக்கும், தேசிய தலைவராக இருக்கட்டும், மாநில தலைவராக இருக்கட்டும், அனைவர்களுக்கும் ஒரு ரோல் மாடல் தலைவராகத்தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ ஏச்சு பேச்சுக்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், இவர்களெல்லாம் சந்தித்து தான் தலைவர் தளபதி அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா போல் ஒரு சர்வாதிகார குணம் இருந்திருந்தால் அவரை எதிர்த்து பேசுவதற்கு இந்த நாட்டில் யாரும் ஆளே கிடையாது. ஒருத்தரும் பேச மாட்டாங்க. அவர் பேரை உச்சரிப்பதற்கு கூட பயப்படுவாங்க. இன்னைக்கு வேணும்னா பேசுறான் இல்லை, உதவாதவெல்லாம் பேசுறான் இல்லை, அப்பனை மதிக்காதவன், அம்மாவை மதிக்காதவன், குடும்பத்தை மதிக்காதவன், இன்னைக்கு எவனோ பேசுறான் இல்லை, ஊழல் பண்ணவங்க, திருட்டுத்தனம் பண்ணவங்க, பயந்து போய் பிஜேபி காலில் உழுந்து கிடக்கிறவங்க, தற்கூறிங்க, இன்னைக்கு நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் உள்ள பேசுறாங்க இல்ல. தலைவர் தளபதி ஜெயலலிதா போல் சர்வாதிகாரி இருந்தால் அம்மன்றால் வனவாசம், இம்மன்றால் வினவாசம், சிறைவாசம், அப்படி ஒரு கொள்கையோட தலைவர் தளபதி அவர்கள் அரசியல் நடத்தி அப்படியே ஒரு திமுகவின் தலைவராக, அப்படி ஒரு முதலமைச்சராக இருந்தால் எங்கள் அரசை எதிர்ப்பதற்கு எவனுக்கும் தெம்பும் கிடையாது, திராணியும் கிடையாது. எங்கள் முதலமைச்சரை எடுத்து யாரும் பேச. ஆனால் தலைவர் தளபதி அவர் ஒரு சாதுவான தலைவர். ஆனா சாது மிரண்டா காடு மிரணும், அது என்னைக்கு மிரணும் தெரியல எனக்கு. அவர் ஒரு சாதுவான மிரல். ஒண்ணுனா நான் இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை பேசுறேன். ஒரு முதலமைச்சர்னு சொல்லும் போது, அவரை பத்தி பேசும்போது திரு மு.க. ஸ்டாலின் சொல்லணும், மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்லணும், இல்ல அட்லீஸ்ட் திரு மு.க. ஸ்டாலின் சொல்லணும். ஆனா இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற முன்னாள் முதலமைச்சர், என்ற எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சரை குறித்து நீங்க முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுங்க. இன்னைக்கு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்யாமல், நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் செய்யாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாது. அது நரேந்திர மோடி, பிரதமர் திரு நரேந்திர மோடியாக இருக்கட்டும், அவருக்கு அடுத்து இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், இந்தியா முழுக்க தேசிய கட்சி, மாநில கட்சி யார் அரசியல் செய்தாலும் நம்முடைய தலைவர் தளபதி ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழக அரசு, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிதான் அரசியல் செய்ய வேண்டும். பேசுங்கள். ஆனால் எப்படி பேச வேண்டும்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே உங்களை ஒன்றும் பண்ணல, அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஒரு முதலமைச்சரை நீ வாப்போ, ஏன் இவன் அவன் கூட, அவன் இவன் கூட, நீ வாப்போ, ஒரு நாகரிகம் இல்லாம ஒருமையில பேசுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை நம்முடைய தலைவர் மாண்புமிகு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார். இன்னைக்கு முதலமைச்சர் ஒருமை, இன்னைக்கு நான் முதலமைச்சராக நான் இருக்கிறேன். அந்த முதலமைச்சர் பதவிக்கு கூட மரியாதை இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேர் சொல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்றார். அது அவருடைய நாகரிகம். எதிர்க்கட்சி தலைவர் அவர் எடப்பாடி பழனிசாமி நீ வா போ என்று ஒருமையில் பேசுகிறார். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கறது என்கிட்ட நேரமும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து என்னுடைய தரத்தை நான் குறைச்சிக்க விரும்பல. எனக்கு எவ்வளவோ பணி இருக்கிறது. மக்கள் பணி ஆற்றுவதற்கே எனக்கு நேரம் பத்தல. உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. காலம் பதில் சொல்லும் என்று நாகரீகமாக சென்று விட்டார். எல்லாம் நாகரீகமாக சென்று விட்டார்கள்.
நாகரிகமாக போயிட்டார். அதுக்கு நீங்கள் அதுதான் இவங்களாம் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி, அந்த அன்புமணி, அவங்களாம் எவ்வளோ தரக்குறைவா பேசுறது. ஏன்னா விட்டு வச்சுக்கிறோம், அதனால பேசுறாங்க. பேசணும்னா இந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ தளபதி அவர்கள் வெளிநாடுக்கு போறாரு, இந்த முதலீட்டாளர்களை சந்திச்சு இருந்திருக்கு. இதுக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா சிரிக்கிறாரு. அவர் டூர் போறாரு, சிரிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ரொம்ப அறிவாளியா. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அறிவாளியா. இஸ் அன் வெரி பிக் ஜீனியஸ், இஸ் அன் வெரி பிக் ஸ்காலர், இஸ் ஈக்குவல் டு அரிஸ்டோட்டல், இஸ் அன் லிவிங் ஷேக்ஸ்பியர். எஸ், மிகப்பெரிய அவர் மாதிரி ஒரு அறிவு, அப்படியே அந்த அறிவு அப்படியே ரொம்ப வலியுது. அப்படியே அவர் கதை சொல்றாராம். அதாவது என்னன்னா, தலைவர் தளபதி அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ணிட்டாரு, ஒன்றும் பண்ண. நீங்க போய் என்ன பண்ணீங்க, ஒரு கதை சொல்றார் எடப்பாடி பழனிசாமி. அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கதை சொல்றாருன்னா, ஒரு விவேக் படம் கதை சொல்றாரு. நாளும் கலைவாணர் விவேக், நல்ல நடிகர், இறந்துட்டாரு. விவேக் படம் கதை சொல்றாரு. ஒரு படத்துல விவேக் வந்து பெரிய ரவுடி மாதிரி இருப்பாராம். ஒரு அந்த அந்த விவேக் வந்துட்டு என்னன்னு கேட்டா, அந்த படத்தில் வந்துட்டு அவர் எல்லாரும் விவேக்கை பார்க்க தருவாங்களாம். அப்போ விவேக் கூட 2 பேர் கேட்பாங்களாம், இத்தனை பேர் வந்துட்டாங்களே அவங்க பார்க்கறதுக்கு, நீங்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோட விவேக் கேட்பாரா திரும்பி பார்த்து, உங்களுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சேன், ஒன்றும் செய்யல, அதான் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் எடப்பாடி. எடப்பாடி, எனக்கு 49 வயசு ஆகுது. நான் பெங்களூரில் படிக்கும் போதே 14 வயசு இருக்கும் போதே மேடை ஏறிட்டேன். ஓகேவா, என்ன சொல்கிறது, என்னன்னு கேட்டால், அதாவது எத்தனையோ மேடை நான் பார்த்துட்டேன். இப்போ நீ கதை சொல்கிற இல்லை, என்ன சொல்கிறது, நீ கதை சொன்ன இல்லை. இப்போ நான் உனக்கு ஒரு கதை சொல்லிட்டா, இப்போ நீ விவேக்கை பற்றி பேசுகிற இல்லை, விவேக்கை பற்றி கதை சொன்ன இல்லை, தளபதிக்கு வந்துட்டு விவேக் வந்துட்டு ஒன்றும் செய்யலைன்னு. அதாவது கரகாட்டக்காரன் படம், என்ன சொல்கிறது, கரகாட்டக்கார படம் இது. அந்த கரகாட்டக்கார படத்தில் வந்துட்டு கவுண்டமணி செந்தில் கரகாட்டக்கார கோஷ்டி இருப்பாங்க. அதில் வந்து கவுண்டமணி வந்து தவுள் வாசிக்கிறவர், கவுண்டமணி வந்து தவுள் வாசிக்கிறவர், செந்தில் வந்து நாணயம் வந்துடுவார். கரக டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதில் சாப்பிட்டுட்டு கவுண்டமணி உட்காந்துருக்கும் போது செந்திலை கூப்பிட்டு டே நாதஸ், இந்த ₹1 போய் 2 பழம் வாங்கினுவான்னுவாங்க. போய் 2 பழம் வாங்கினுவான்னுவாங்க. உடனே போய் செந்தில் ₹1 கொடுத்துட்டு, அண்ணே எங்கள் அண்ணன் 2 பழம் என்ன சொன்னாங்க, காசு கொடுறா, யாராக இருந்தால் என்னடா பழம் கொடுக்க போகிறேன். உடனே ₹1 கொடுத்த உடனே என்ன சொல்கிறது, ₹1 கொடுத்த உடனே அவன் 2 பழம் கொடுப்பாங்க. உடனே செந்தில் ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு இன்னொரு பழம் எத்தனை போய் கவுண்டமணிட்டு கொடுப்பா. அப்படி கவுண்டமணி சொல்லுவார், டே உங்கள்கிட்ட நான் எவ்வளோ கொடுத்தேன், ₹1 கொடுத்தீங்க, எத்தனை பழம் என்ன சொன்னேன், 2 பழம் என்ன சொன்னேன், ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே, இன்னொரு பழம் தாங்க இதுன்னுவார். டேய் நான் உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுத்தேன், ₹1 கொடுத்தேன். கடைக்கார்ட்ட கேட்டியா, கேட்டேன். எத்தனை பழம் கொடுத்தாரு, 2 பழம் கொடுத்தாரு. ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே, இன்னொரு பழம் இதான்வார். செமாடி அடிப்பாங்க போட்டுன்னு செந்தில். ஆனால் ஒரு பழம் சாப்பிட்டுடுவா அப்படி செந்தில். அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்னொரு பழம் தான் இந்த பழம்னுவார். அந்த கேரக்டர் தான் 2 பழத்தை ஒரு பழம் சாப்பிட்டு இந்த பழம் தான் இன்னொரு பழம் தான் செந்தில் சொல்றாரு. அது வேற யாரும் இல்லை, நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். நம்ம அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான். இன்னொன்று சொல்லிட்டு அண்ணன் எடப்பாடிக்கு ஒரு கதை சொல்லட்டுங்களா. புரட்சி தமிழன் சத்யராஜ், நல்ல நடிகர், நல்ல மனுஷன். அவர் ஒரு படம் நடிச்சிருப்பார். என்ன படம்னு கேட்டால், அவர் ஒரு படம் நடிச்சிருப்பார், அமதி படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த சத்யராஜோட கேரக்டர் அமாவாசை கோயிலில் தேங்காய் உடைச்சா அந்த தேங்காய் பொறுக்கி சாப்பிடுவார். அந்த தேங்காய் பொறுக்கும் போது நாய்க்கும் அமாவாசைக்கும் சண்டை ஆகும். நாயை கடித்து வச்சுட்டு தேங்காய் சாப்பிடுவார் சத்யராஜ். மணிவண்ணன் கூட்டு வந்து அவருக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்து எம்எல்ஏ ஆக்கிடுவார். கவுண்டிங்லேயே கால் மேலே கால் போட்டுன்னு மணிவண்ணன் கூட்டின ஐட்டத்தை இவர் கிளப்பின்னு போயிடுவார். கடைசியில் மணிவண்ணத்தையும் காலி பண்ணுவார். அந்த அமதிப்போட அமாவாசை கேரக்டர் யாருன்னு கேட்டால் அண்ணன் எடப்பாடி நீங்கள் தான். இப்படி பல கதைங்க நான் சொல்லுவேன். சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, வெளிநாட்டில் போய் ஒன்று பண்ண. நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்களே குடும்பமே, அதோ எல்லா மந்திரிங்க போனீங்க, என்னது எல்லா மந்திரிங்க பூரா மந்திரிங்க போனீங்க வெளிநாட்டுக்கு. பூரா மந்திரிங்க அப்படியே கோட்டும் சூட்டும் மாட்டிக்கின்னு எல்லா குடும்பத்தோடு போனீங்க. ஒரு ஃப்ளைட்டே போச்சு. அப்படியே போய் நீங்க எந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்திச்சிங்க சொல்லுங்க. நீங்க எந்த வெளிநாட்டு, இப்போ தலைவர் போறாரு ஏர்போர்ட்டில், அவருக்கு எத்தனை தமிழ் சங்கம் வருது, அந்த மாதிரி வரவேற்பு எதுவுமே நான் பார்க்கலையே. இன்னைக்கு ஜெர்மனியில் அவருக்கு அர்லி மார்னிங் அவருக்கு எவ்வளோ வரவேற்பு, குடும்பத்தோடு எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் போய் அவர் வரவேற்கிறாங்க, எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அத்தனை தமிழர்களை தலைவர் தளபதி அவர்கள் சந்திக்கிறார். அத்தனை தமிழர்களை தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து என்ன சொல்கிறது, அவர் கூப்பிடுறாங்க. அவர் இன்னைக்கு போய் எல்லா வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்திக்க போகிறாரு. அது எல்லாம் மீட்டிங் நடக்குது. அது எல்லாமே லைவில் அவருடைய பேஜில் வருது.
எல்லா டிவிலையும் லைவ்ல வருது. சந்திச்சுட்டு இத்தனை லட்சம் கோடி முதலீட்டு பண்ணியிருக்காங்க சொல்லி டூரை முடிச்சுன்னு, அதாவது அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்திக்கிற அந்த பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் விமான நிலையத்துக்கு வரும்போது, அவர் விமான நிலையத்துக்கு வராருல வந்து அங்கே சொல்றாரு இத்தனை லட்சம் முதலீட்டு பண்ணியிருக்காங்க இந்தந்த கம்பெனின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸோ எல்லா ஊருக்கும் போனது எல்லா லிஸ்ட் இருக்குது. இது வரைக்கும் 10,62 கோடி லட்சத்துக்கு 10 கோடி 62 லட்சம், சாரி 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி 62 இன்னைக்கு இவ்வளவு முதலீட்டு பண்ணியிருக்காங்க. 10.62 லட்சம்னா 10 கோடியே 62 லட்சம். நீங்களே சொல்லுங்க. 10 லட்சத்து கோடியே 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடிங்க 10 லட்சம் கோடி 62 இவ்வளவு முதலீடு, இவ்வளோ கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி இது வரைக்கும் முதலீட்டு பண்ணிருக்குது. எடப்பாடி பழனிசாமி போனா அப்படியே எத்தனை லட்சம் கோடி முதலீட்டு பண்ணாங்க அதுக்கான கணக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இப்போ தொழில் வளர்ச்சியில வந்துட்டு தமிழ்நாடு பின்தங்கி இருக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. என்ன சொல்றது? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு என்ன சொல்லி, அரசியல் எதுவுமே தெரியாத அந்த எல்கேஜி பாய் அன்புமணி சொல்றது. நான் ஒன்னு சொல்றேன் என்னன்னு கேட்டா, இது இந்த லிஸ்ட் யாரு கொடுத்துக்கிறதுன்னு கேட்டா, யூனியன் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிற லிஸ்ட் என்னன்னு கேட்டா, டாப் 5 ஸ்டேட்ஸ் பை ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், டாப் 5 ஸ்டேட்ஸ் பை ஷேர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதுல 5 ஸ்டேட்ஸ் வந்துட்டு முன்னணியில் இருக்குது இந்தியாவில். அதுல யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 15% எம்ப்ளாய்மெண்ட்ல 15% எடுத்து தமிழ்நாடு இஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. தமிழ்நாடு இஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. செகண்ட் பிளேஸ் 13% குஜராத். தேர்ட் பிளேஸ் அதே 13% மகாராஷ்டிரா. 8% எடுத்து ஃபோர்த் பிளேஸ் உத்தரப்பிரதேஷ். 6% எடுத்து ஃபிஃப்த் பிளேஸ்ல கர்நாடகா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4.5% எடுத்து, அதாவது வந்து கர்நாடகா 6%, ரிமைனிங் ஸ்டேட்ஸ் வந்து 45% தான் ரிமைனிங் ஸ்டேட்ஸ், 45% தான் மற்ற மாநிலம். அப்படி பார்க்கும்போது 15% பங்குடன் இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடமாக இருக்கிறது. இது நாங்க சொல்ல, மத்திய நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன், இது அவங்களுக்கு தெரியும். அவங்க நேற்று முதலீட்டத்தை பத்தி அவங்க பேசுறாங்க. அவங்க கவர்மெண்ட் அவங்க கொடுத்து இன்னைக்கு 5 மாநிலங்களிலே 15% எடுத்து 15% இன்னைக்கு தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதலிடம் இருக்குது. எல்லாவற்றிலும் தமிழ்நாடு தான் முதலிடம் இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா? இது நீங்க போனீங்களே வெளிநாட்டுக்கு, என்ன பண்ணீங்க சார்? நீங்க போய் போண்டா சாப்பிட்டீங்க, போய் பஜ்ஜி சாப்பிட்டீங்க, ஊர் சுத்தி பார்த்தீங்க, கோட்டும் ஷூட்டும் போட்டு அந்த பேண்ட் பெல்ட் கூட சரியா போடல, சரியா நிக்கல, அப்படி ஏத்திக்கின்னு அங்க போய் கூட எல்லாரும் பூரா கிளம்பி போய் அந்த இவரு ராஜேந்திர பாலாஜி ஓட போனா ராஜேந்திர பாலாஜி, அந்த ராஜேந்திர பாலாஜி இப்போ அமெரிக்கா நியூயார்க் ஸ்ட்ரீட்ல நடந்து போகும்போது எல்லாரும் ஓடி போய் வேடிக்கை பார்த்து, இது என்னடா மனுஷனா, இதென்ன மிருகமா, இதென்ன கொரிலாவா, இதென்ன சிம்பாஞ்சியான்னு எல்லாம் தொட்டு பார்த்து, ஒரு படத்துல வடிவேல் ஃபாரின்ல ஆளே கொண்டு போய் பார்த்துருவாங்க, இதெல்லாம் சிம்பாஞ்சி குரங்கா மனுஷனான்னு டெஸ்ட் பண்ணி பிளட் எடுத்து பேர் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இது மனுஷனு. அந்த மாதிரி அங்க ராஜேந்திர பாலாஜி போய் எல்லாம் போய் செல்ஃபி எடுத்துனாங்க. வாட் இஸ் திஸ் கிரியேச்சர் ஃப்ரம் இந்தியா? Is it chimpanzee? Is it gorilla? Is it human being? Or is it an animal? What type of creature from India? சொல்லி எல்லாம் ஒரு கூத்து. அமெரிக்காவே நாரேஜ் பண்ணிட்டீங்களே, ஃபால்ஸ்ல போய் போட்டோ எடுக்கிறது என்ன பண்ணீங்க? நீங்க வெளிநாட்டில் போய் எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள்? இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், வெளிநாடு செல்கிறீர்களே எங்களுக்கு கணக்கு கொடுங்க, எங்க போறீங்க வரீங்கன்னு கேட்கிற எடப்பாடி பழனிசாமியே இன்றைக்கு போய் பாரதிய ஜனதா கட்சிக்கு அன்றைக்கு சசிகலா காலிலே விழுந்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அமித்ஷா காலிலே நீங்கள் விழுந்திருக்கிறீர்களே, உங்கள் மீது வழக்கு வந்துவிடும். அவ்வளவு தப்பு பண்ணுகிறீங்க, உங்க மீது வழக்கு வந்துவிடும். நீங்கள் தீகார் ஜெயிலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரே பயத்தோடு இன்றைக்கு நீங்கள் போய் பிஜேபி காலில் விழுந்து கிடக்கிறீர்களே, அவர் சொல்வதற்கெல்லாம் தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டுவது போல் தலையாட்டி கொண்டிருக்கிற எடப்பாடிகளே, இன்றைக்கு ஒரு மாசத்துல 5 நாள் இந்த பெரிய விஷயம். மோடி அவர்கள் அவர் துணி, அதாவது துணி தோச்சின்னு போறதா வராரு இந்தியாவுக்கு. துணி அழுக்காயிடும் இல்ல, துணி தோச்சின்னு போறதுக்கு இந்தியாவுக்கு வராரு, போயிடாரு. இப்போ கூட இங்கே ஒரு ஜப்பான்ல சைனால இருக்கிறாரு நினைக்கிறேன். அவரு வருஷத்துல ஒரு மாசம் இந்தியாவில் இருந்தா பெரிய விஷயம். 6000-7000 கோடி ரூபாய் சொகுசு பங்களா மாதிரி பிளைட்ல உலக நாடு பூரா சுத்தினீங்களே, அவரை யார் நீங்க கணக்கு கேட்டுறீங்க? யார் வெள்ளரிக்கை கேட்டிருக்கீங்க? எத்தனை நாடுக்கு போனீங்க? என்ன தொழில் தொடங்கினீங்க? என்ன தொழில்? அவர் இத்தனை நாள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிறாரு. அவர் 3வது முறை பிரதமராக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார். 3வது முறை பிரதமராக இந்தியாவில் இருக்கிறாரு பிரதமர் அவர்கள். இந்த 11 வருடங்கள்
11 வருடங்கள் அவர் இந்த பூமி பந்தில் இன் திஸ் குளோப், இந்த பூமி பந்தில் அவர் செல்லாத நாடே கிடையாது. அவர் இத்தனை நாடுக்கு போய் வந்ததுனால நம்ம இந்தியாவுக்கு என்ன பலன்? இது யாருன்னா கேட்கறீங்களா? இவரை கேட்கறீங்க, முதலமைச்சரை கேட்கறீங்க, என்ன பலன் சொல்லுங்க? என்ன பலன் இருக்கிறது? ஆனால் இன்னைக்கு தலைவர் தளபதி பண்ண இன்னைக்கு தொழில் வளர்ச்சி இருக்குது, இன்னைக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் மக்கள் இன்னைக்கு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இன்னைக்கு மக்கள் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். எங்களை எவன் ஒன்றும் எழுத்து பேசுறா பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. என்னையே திட்டுறாங்க, உதவாதவனுக்கெல்லாம் ஏன்டா நீ பதில் சொல்றாங்க. அவன்லாம் இந்த எலெக்ஷனுக்குள்ள அந்த கட்சியே இருக்காது, போயிடும். எங்களுக்கு நிகரான கட்சி அதிமுக ஒண்ணுதான், அதுவே தள்ளாடுதே. எங்களுக்கு நிகரான கட்சி அதிமுக ஒண்ணுதான். மீதியெல்லாம் லெட்டர் பேட் கட்சி, அரசியல் அங்கீகாரம் இழந்த கட்சி எல்லாம் எங்களை பத்தி பேசினா அவனை பத்தி எல்லாம் நீ ஏன்டா பேசுறன்னு என்ன கூப்பிட்டு கேட்கறான். என்னால பேசாம இருக்க முடியல. ஏன்னா உதவாதவன்லாம் தலைவரை பத்தி பேசுறானே, உதவாதவன்லாம் எதுக்கும் உதவாதவன் பிராடு பையன். 420 420 840 எல்லாம் எங்க தலைவர் தளபதி பத்தி பேசும்போது பார்த்து அப்படி சும்மா இருக்க முடியும்? 16 வயசு இந்த கட்சியை காப்பாத்தி ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தா எதையும் நடந்தாலும் எதையும் சந்திக்க தயார். இதுல கூட ஒருத்த கமெண்ட் பண்றான், உன் ஊட்டாண்ட 250 பெண்கள் வருவாங்க, வர சொல்டா, வர சொல்லு. மக்கள் காரி துப்புறாங்க, வர சொல்டா, ஏண்டா வர சொல்லு. நாங்க வீட்டுல 3 பேர் இருக்கிறோம், எங்க அப்பா, எங்க அம்மா, நானு, எங்க அக்கா, ஒன்று வேற யாரும் கிடையாது. நான் 300 பொம்பளைங்க 400 பொம்பளைங்க அனுப்பணும், அனுப்புடா, அனுப்பு. நான் வேணாம் சொல்லி, இது ரவுடித்தனம். திரும்பினா நாங்க எங்க கட்சியில் ஆள் இல்லை. ஆனா உன்ன மாதிரி கேப் மாதிரி நான் கிடையாது. என்னது உன்ன மாதிரி கேப் மாதிரி, உன்ன மாதிரி ஸ்லம் அரசியல், உன்ன மாதிரி ரப்பீஸ் அரசியல், உன்ன மாதிரி நாஸ்டி அரசியல், உன்ன மாதிரி டர்ட்டி அரசியல் எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. நீ அனுப்பு, எத்தனை பேர்னா அனுப்பு, தொடப்பம் கொடுத்து அனுப்பு, செருப்பு கொடுத்து அனுப்பு. என் செருப்பு சைஸ் 9, என் செருப்பு சைஸ் 9 ஆச்சா. என் ஷூ சைஸ் 9 தான். வாங்கினா பாட்டா செருப்பு, பாட்டா ஷூ வாங்கினுவா. அப்புறம் தொடப்பு வாங்கினோம் இல்லை, தென்னந்தொடப்பம் மட்டும் வாங்கி வரீங்க, பூந்தொடப்பமும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. அந்த எடுத்துன்னு வரீங்களே தொடப்பம், அந்த செருப்பு, அதெல்லாம் ஏன் எடுத்துன்னு போயிடுறீங்க? சொடப்பம், செருப்பு, மரம், அதெல்லாம் எங்கள் வீட்டாண்டே போட்டு போயிடுங்க. ஏன்னா நம்ம வித்து பொழிச்சிக்கலாம். ஆனால் அவ்வளோ வருது இல்லையே. இதெல்லாம் பார்த்தெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நாகரிக அரசியல் நான் குமரம் பேசுறான்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. நீ அரசியல் பண்ணணும்னா நான் பேசுறேன் இல்ல, என்னோட பேசணும், என்னோட பேசணும். இந்த ஆட்சியில என்ன குறை இருக்கு, இந்த ஆட்சியில என்ன குறை இருக்கு, நாங்க எதனா ஊழல் பண்ணிருக்கிறோமா, இந்த டிபார்ட்மெண்ட் இந்த குறை இருக்குதுன்னு நீ எடுத்து சொன்னீனா, அது நீ சொல்றதுல கரெக்டா இருந்தா எதிர்கட்சிகள் சொல்றத கூட ஆளுங்கட்சி கேட்டுக்கலாம். அதை விட்டுட்டு நான் ஊட்டாண்ட வருவேன், நைட்ல பாட்டில் அடிச்சுட்டு போறது, பாவம் ஏதோ அப்பாவி பொம்பளைங்களை ஊட்டாண்ட அந்த உங்க கட்சி துண்டு போட்டாங்க. இது அரசியலடா இது? டேய், இதுக்கெல்லாம் காலம் பதில். ஏன்னா நான் இதெல்லாம் ஏன் தெரியுமா, நல்லா தெரியுது கண்ணுக்கு பார்த்தாலே, இது நிக்காது. எலெக்ஷன் வரைக்கும் கூட நிக்காது, எலெக்ஷன் வரைக்கும் கூட நிக்காது. இந்த மாதிரி அரசியல் பண்றது எலெக்ஷன் வரைக்கும் கூட நிக்காது. என்ன சொல்றது, எலெக்ஷன் கூட நிக்காது. எனக்கு உங்களை தான் இந்த பாமக தான் பேச சொல்றது என்னுடைய தொழில் கிடையாது. நீ என்கிட்டயே வரும்போது நான் பேசிதான் ஆகணும். இப்ப நீ என் தலைவர் தளபதியை தினம், அந்த அன்புமணி தினம் ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை தலைவரை விமர்சனம் பண்றது. அப்ப எங்க தளபதியை பத்தி நீ வைக்கிற விமர்சனம் நாகரிகமான விமர்சனம் தான் உனக்கு பதில் சொல்லலாம். இல்ல ஒரு சிலது பதில் சொல்லாத கூட போயிடலாம். சரி போப்பா, கரெக்டா தான் பேசுறா அப்படி அவரு, சரி விடு, கரெக்டா எதிர்கட்சி தானே, ஒரு கரெக்டா பேசுற அப்படின்னு. ஆனா பேசுறது பூரா பொய். அன்புமணி பேசுறது பூரா பொய். என்ன சொல்றீங்க, அவர் பீகாருக்கு போறார். இது நடுநிலையாளர்கள் சிந்திக்கணும். தலைவர் தளபதி பீகாருக்கு போறார். இந்த நரேந்திர மோடி லட்சக்கணக்கான ஓட்டுகளை பீகார்ல, மகாராஷ்டிரால, ஹரியானால எல்லா, அதாவது நல்ல ஓட்டெல்லாம் நீக்கிட்டு லட்சக்கணக்கில் 60 லட்சம் 70 லட்சம் கள்ள ஓட்டை சேர்த்திருக்கா. அப்படி மோடியினுடைய தேர்தல் கமிஷன் இன்னைக்கு மோடிக்கு உறுதுணையா இருக்குது. சார் ஒன்னும் இல்லை சார், இப்ப நான் பேசிட்டு இருக்கல, இந்த ரூம்ல அதிகபட்சம் 5 பேர் படுக்கலாம். ஆனா இந்த ரூம்ல 75 பேர் இருக்கிற மாதிரி ஓட்டர் லிஸ்ட்ல பேர் சேர்த்திருக்காங்க. இதெல்லாம் இளைஞர்கள் யோசிக்கணும். ஒரு ரூம்ல 75 பேர், அந்த மாதிரி லட்சக்கணக்கான போலி ஓட்டர் சேர்த்து தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. 3வது முறை அவங்க ஆட்சிக்கு வராங்கன்னா எப்படி ஆட்சிக்கு வராங்க? தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது. வடமாநிலத்தில் இப்படி போலி வாக்காளர் சேர்த்து ஆட்சிக்கு வராங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் மிகுந்த மரியாதைக்குரிய நாடாளுமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் நாளைய பாரதம் திரு ராகுல் காந்தி அவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சு இன்னைக்கு பீகார்ல ஒரு ரேலி நடத்துறாங்க. பீகார்ல ரேலி நடத்துறார். பீகார்ல ரேலி நடத்தும் போது தலைவர் தளபதி ஸ்டாலினை கூப்பிடுறார். பீகாருக்கு போறார். பீகாருக்கு போறாரு, அங்க பேசுறாரு, பெரிய எழுச்சி. இதுக்கு இந்த அன்புமணி என்ன சொல்றதுன்னா, எவ்வளவு கேலி கிண்டல், எதுக்கும் தகுதி இல்லாதவன் என் தலைவர் தளபதி கொண்டால. அதாவது என்னன்னு கேட்டா, அதுக்கு இதுக்கு சொல்லுங்க எதுக்கு நான் பேசுறேன். அதுக்கு பீகாருக்கு போய்கிறார் முதலமைச்சர். அங்கதான் போதி மரங்குது, அங்கதான் புத்தருக்கு ஞானம் வந்துச்சு.
அங்கேயாவது போனால் உங்களுக்கு நாணம் வருதா பார்க்கலாம், அங்கேயாவது போனால் உங்களுக்கு புத்தி வருதா பார்க்கலாம். இந்த ஆள் பேசுகிறான்னா எப்படிங்க நம்ம பதில் சொல்லாமல் இருக்க முடியும்? இவன் என்ன வேணாலும் பேசுவான், இந்த ஆள் நம்ம பார்த்து சும்மாக்கணுமா? ஞானம் இல்லையும், இவர் அப்படியே ஞானப்பழம், நீ ஞான சூனியம். அவர் திராவிட ஞானி, அவர் கலைஞரன் புள்ள, அவர் அப்பாவை மதிக்கிறவர், அம்மாவை மதிக்கிறவர். இன்னைக்கு கூட எங்கே போனாலும் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தயால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு கூட போனாலும் அவங்க அம்மா கிட்ட காதில் போய் நான் இங்கே போயிட்டு வரம்மா அங்கே போயிட்டு வரமான்னு அவங்க அம்மா காலில் உழுந்துட்டு தான் போகிறார். இன்றைக்கும் அவங்க அப்பாவை அவர் மதிக்கிறார். இது வரைக்கும் அவர் வாழ்ந்த காலத்தில் தலைவர் தளபதி அவர்கள் தன் தந்தையை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுனது கிடையாது. அவங்க அப்பா என்ன சொல்கிறோம் அதை கேட்டுக்குவார். அதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தவன். அவங்க அப்பாவுக்கு என்னைக்கு தலைவர் கலைஞருக்கு அந்த தொண்டையில் ஓட்ட போட்டு பைப் போட்டாங்களோ அன்னைக்கு தலைவருக்கு வந்துட்டு உடல்நிலை சரியில்லாத போயிடுச்சு. அவரால் செயல்பட முடியல. 90 வயசு வரைக்கும் செயல்பட்டார் தலைவர். அதன் பிறகுதான் கட்சிக்கு அவர் தலைவராக வந்து, அவர் என்னைக்கு கட்சிக்கு தலைவராக வந்தாரோ எல்லாமே வெற்றி தான். இதுல யோசிக்கணும். கலைஞருக்கு பிறகு எந்த தேர்தலும் ஜெயிக்காது திமுக. ஆனா நம்முடைய தலைவரா பொறுப்பேற்கிறாருங்க. பொறுப்பேற்று இடைத்தேர்தல் நடந்துச்சு பாருங்க. டிடிவி தினகரனுக்கும் அவங்க பக்கம் போயிட்டாங்க. அப்போ ஓபிஎஸ் எடப்பாடி பிரச்சனை போது டிடிவி தினகரன் பக்கம் போன எம்எல்ஏஸ்க்கெல்லாம் அந்த கட்சி சாவல் சட்டப்படி அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி போயிடுச்சு. அப்போ அந்த பை எலெக்ஷன் நடக்கும்போது அதில் எப்பவுமே பை எலெக்ஷன் சொன்னால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஆனால் அதில் ரூலிங் பார்ட்டிக்கு ஈக்குவலாக டிஎம்கே ஜெயிக்குது. ஏற்கனவே எடப்பாடி கிட்ட எம்எல்ஏ இருக்குது, அவர் ஒரு மெஜாரிட்டி வந்து சிஎம் ஆயிட்டார். அன்னைக்கு நினைச்சிருந்தா அந்த ஆட்சியை கவுத்திருக்கலாம். ஆனால் தலைவர் தளபதி என்ன சொன்னார்? நான் பின்வாசல் வழியாக வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் முன்வாசல் வழியாகத்தான் நான் வருவேன் என்று தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார். நாங்கள் வந்தோம் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் தளபதி அறிவித்தோம். தனிப்பெருமையோட ஆட்சிக்கு வந்தோம். அதிமுக ஆட்சி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் தளபதி தவிர 39 தொகுதியில் ஜெயிக்கிறோம். இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறோம். அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற அப்படி மோடி பிரதமர், அதில் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறோம். அதிமுக ஆட்சியில் மோடி பிரதமராக இருக்கும்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதி ஜெயிக்கிறோம். திமுக ஆட்சிக்கு வருது. அடுத்து இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதி ஜெயிக்கிறோம். ஒரு தொகுதி கூட ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்கல, பாஜக கூட்டணி ஜெயிக்கல, டெபாசிட்டே வாங்கல. சோ எல்லாமே வெற்றி பயணத்தை நோக்கி தலைவர் தளபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே போல் தான் 2026 நான் அடிச்சு ரத்தத்தில் எழுதி கொடுக்குறேன். 2026 நீங்க அரசியல் பண்றது இதெல்லாம் நீங்க காலி கலாட்டா பண்றது, இந்த ரவுடித்தனம் பண்றது, என்ன சொல்றது, யாரும் உங்களுக்கு எதுவும் கேட்கல, இது அரசியல் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு வீக்னஸ், எனக்கு பிளஸ். ஆனா எது தெரியுமா அரசியல்? வர இருக்கிற 2026 தேர்தலில் நீங்க ஜெயிக்கணும். அது குறிப்பா அன்புமணிக்கு நான் சொல்றேன். இவ்வளவு பேசுறேன் இல்ல, எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஏன்னா உங்க அப்பா கூட விட்டு வந்துட்டேன், அது உங்க ஃபேமிலி பிரச்சனை. ஐ டோன்ட் லைக் டு போக் மை நோஸ் இன் யுவர் ஃபேமிலி இஷ்யூ, தட்ஸ் யுவர் பர்சனல் மேட்டர். ஆனா நான் தான் வந்த இல்ல, ரைட், ஓகே, ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சுட்டா ஓகே, ரைட், ஓ அன்புமணி ஜெயிச்சிட்டாரு பாடலாம். ஜெயிக்கணும். ஜெயிக்கவே முடியாது. அதையும் நான் ரத்தத்தில், ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்றது இல்லை, எதிர்கட்சி அன்றது இல்லை, அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய அரசியல், உங்களுடைய அணுகுமுறை நல்லா தெரியுது. பார்க்கும்போது ஒருத்தரை பார்த்தா நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் அன்புமணி, நீங்களே எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. இதே குமரன் இருப்பேன், இதே அன்னைக்கு கவுண்டிங்ல நான் உட்காந்து இதே எதனா மீடியால பேசுவேன், இல்ல ஏன் லைவ்ல பேசுவேன், இல்ல யூடியூப்ல பேசுவேன், எதிலே உட்காந்து பேசுவேன். ஜெயிக்க முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், நான் தெரியுது நல்லா பார்த்தவங்க பாலிடிக்ஸ். நம்ம சமுதாய ஓட்டே உங்களுடைய பேங்கே போயிடுச்சு. அதெல்லாம் பிரிஞ்சு நுச்சுநூறு ஆகி போச்சுங்க. அவர் மட்டும் வெளியே வந்தார் வச்சுங்க, பெரியவர் டாக்டர் ஐயா அவர் மட்டும் வெளியே வந்தார்னு வச்சுங்க, இன்னும் காலி. அவர் வெளியே வந்துட்டாரு, வேற ஏதோ கட்சிக்கு வேற ஏதோ கூட்டணிக்கு உங்களை எதிர்த்து வந்து தெருவா பேசினார்னா, அங்க உள்ள இருக்கிறான் பாருங்க, உட்காந்துக்கிறான் பாருங்க வன்னியர்ஸ், அவன் ஐயாவை பார்த்த உடனே அவனுக்கு பழிசு ஞாபகத்துக்கு வரும். போராடி கலைஞர்கிட்ட இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த தலைவன் தானே இதுன்னு பழிசெல்லாம் ஞாபகத்து வந்துடும். ஸோ நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிங்க ஃபியூச்சரை. நான் ஒன்றும் தலைவர் கிடையாது, நான் ஒரு வார்டு மெம்பர் கூட கிடையாது, நான் ஒரு பேச்சாளர், அவ்வளோதான். என்ன சொல்றது, நான் தேர்தலில் நிற்கும் போறதுல என் சபாவத்துக்கு நம்ம தேர்தலில் நிற்கவும் முடியாது, நமக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் உங்களுக்கு எல்லா ஆசை இருக்குது, முதலமைச்சராக வரணுன்ற ஆசையவே இருக்குது. அது 7 ஜென்மத்தால் நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏ அதுவும் நடக்காதுக்கு காரணம் யாருன்னு கேட்டா வேற யாரும் காரணமே நீங்க தான். உங்க அரசியல் தான். பேசுறது பார்த்து பேசணும். பீகாருக்கு போறவருக்கு போய் உனக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னா யாருக்கு உங்க கோபம் வராது? உனக்கு ஞானம் இல்லைன்னா, அதாவது உனக்கு புத்தி இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்களா? இப்போ என்ன சொல்ற, அவர் ஃபாரின் போனா சுற்றுலா போய்கிறாரு, நீ பேசும்போது அப்போ உனக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனா யாரும் சொல்ல மாட்டேன். நான் கேட்டேன், நான் மரியாதைக்குரிய அண்ணன் ஆளுந்துர அரசு பாரதியை கேட்டேன்.
அவர் தான் சொன்னார் என்கிட்ட, ஏம்பா அவர் பெரிய ஒரு டாக்டர் ராமதாஸ், டாக்டர் ஐயா, அவர் இப்போ என்ன பண்ணுவார், நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே, கூட்டணியில் இருக்கும் போதே நமக்கு ஆதரவு கொடுத்தவர் ஆட்சிக்கு வரத்துக்கு. அப்போவே என்ன பண்ணுவார்னா, மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஆட்சிக்கு மார்க் போடுவார். 60 மார்க் 70 மார்க், ஒரு நாள் ஒரு முறை 40 மார்க் போட்டார். அப்போ கலைஞர் கூப்பிட்டு கேட்டார், டாக்டர் ஏன் 40 மார்க் போட்டுதாரு, என்ன குறைகுதுன்னு சொல்லி ஃபோனை போட்டு பேசுகிறார் டாக்டர் ராமதாஸ் கிட்ட. யார்? தலைவர். என்ன ஐயா 40 மார்க் போடுறீங்களே, அப்போ இதுன்னு சொன்னோன்னே அதை கரெக்ட் பண்ணார் தலைவர். அதை கரெக்ட் பண்ணாருங்க. கரெக்ட் பண்ணிட்டோன்னே அவர் ஃபோன் பண்ணுறாரு, யார்? டாக்டர் ஐயா ராமதாஸ் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, சரியா போச்சுங்க அதுன்னு சொல்லி 75 மார்க் போடுறாரு. இதெல்லாம் தெரியுமா தெரியாது உங்களுக்கு? உங்களெல்லாம் முட்டிக்கல மூலகர் தானே, எல்லாம் இல்லிட்ரேட் பொலிட்டிக்ஸ் தானே, நீங்கள் அன்எஜுகேட்டர்ஸ். பாலிடிக்ஸில் MABL படிச்சுக்கலாம், பாலிடிக்ஸில் அன்எஜுகேட்டர்ஸ். இதெல்லாம் கேட்டு அப்புறமா 75 மார்க் போடுறாரு டாக்டர். 75 மார்க் போட்டார். அவருக்கு நம்ம பதில் சொல்லலாம்பா, இந்த ஆளுக்கு போய் நம்ம என்னப்பா பதில் சொல்றது? தினம் ஒரு அந்த கட்சியில் இருக்கிற நாளாந்தர பேச்சாளர் கூட அப்படி பேசல. அதை விட கேவலமா முதலமைச்சரை எங்க போனாலும் வன்னியர்களுக்கு எதிரி, எங்க சமூகத்தை பார்த்தா பிடிக்கல, நானும் எத்தனை முறை சொல்லிட்டோம். வன்னியர்களை MBC பட்டியல சேர்த்தது கலைஞர் தான். மேலே போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து பண்ணது கலைஞர் தான். அந்த 21-22 தியாகிகளுக்கு உதவித்தொகை கொடுத்து அவங்கள மாதம் உதவித்தொகை கொடுத்தது கலைஞர் தான். எல்லாமே கலைஞர் தான். இதோ இன்னைக்கு மணிமண்டபம் கட்டது தியாகிகளுக்கும் கோவிந்தசாமி மூத்த தலைவருக்கும் கலைஞர் தான். இந்த 10.5 கூட கொடுக்க போறது திமுக தலைவர் தளபதி தான். 10.5 கண்டிப்பா வன்னியருடைய கோரிக்கை 10.5 இல்ல 10.15 கொடுக்கலாம். 10.15 கொடுக்கலாம். அது ப்ராப்பரா, அதுக்கு ப்ராப்பரா நிறைய விஷயம் இருக்குங்க. அன்னைக்கு எடப்பாடி ஏமாத்தன அப்படி. ஆமா, அன்னைக்கு எடப்பாடி ஏமாத்தன அப்படி. எப்படி கொடுக்க முடியும்? எடுத்த உடனே என்ன உனக்கு 10.5 கொடுத்துறோம் சொல்லிட்டு அப்படி. இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரம் இருக்குதுங்க. தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரம் இருக்குதுங்க. 4 மணி நேரம் எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரம் இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிக்கிறார் 10.5 கொடுத்தாச்சுன்னு. இதை டாக்டர் நம்பிட்டார். சரி, அவருக்கு என்ன, நம்ம சமுதாயத்துக்கு 10.5 வாங்கி கொடுக்கணும்னு அவருடைய எண்ணம். டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர் என்ன சொன்னாரு, எனக்கு 10.5 மட்டும் கொடுத்துரு, எனக்கு தொகுதி கூட வேணான்னு, அவனுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து பிரச்சாரம் பண்றேன், எனக்கு MLA சீட்டு கூட வேணான்னு கீழே இறங்கி வரார். ஏன் வந்தாரு? அவருக்கு நம்ம சமுதாயத்துக்கு அந்த இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம். அவரு நம்பிட்டார். ஓ, கொடுத்துட்டார் எடப்பாடி. ஆனா இப்ப அதை உணர்றாரு. அவர் இப்ப அதை உணர்றாரு. சோ அது ப்ராப்பரா ஜாதிவாரி கணக்கெடுப்பு சார். அந்த ஜாதிவாரி கணக்கு கிட்டத்தட்ட 7 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு வீட்டுக்கும் போனோங்க. ஒரு வீட்டுக்கும் போனோம். ஒரு வீட்டுக்கும் போய் நீ மோலியாரா, நீ ரெட்டியாரா, நீ செட்டியாரா, நீ நாயுடுவா, நீ வன்னியரா, நீ தேவரா, நீ யாதவாசா, நீ பிள்ளமாரா, இப்படி எல்லாமே, நீ பட்டியலினமா, நீ சிறுபான்மை கிறிஸ்துவரா, நீ முஸ்லீமா, கிறிஸ்துவர்களே நீ நாடார் கிறிஸ்தனா, வன்னியர் கிறிஸ்டினா, மோலியார் கிறிஸ்டினா, நாயுடு கிறிஸ்டினா, இவ்வளோ விஷயங்குது சார். இதில் இவ்வளவும் எடுத்து இதில் எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ இருக்குது அப்படி கணக்கு எடுத்து நம்ம ஆதாரத்தோட யூனியன் கவர்மெண்ட்ல கொடுக்கும்போது, அப்போ வன்னியர்களுடைய அந்த கணக்கெடுப்பு நடக்கும்போது நமக்கு 10.5 இல்லை, வன்னியர் சமுதாயத்துக்கு 10.15%, 10.15% வன்னியர்களுக்கு கொடுக்கலாம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கதானே போறோம். ஒரு 2.5 கோடி பேர் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம், ஒரு மிகப்பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்தை ஏன் திமுக பகச்சிக்கணும்? நல்லது, வன்னியர் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணதே திமுக தானே. ஆனா அந்த திசை திரும்ப பாக்குற அப்படி அன்புமணி திசை திருப்பிட்டு இருக்கா, அப்படி திசை திருப்பி பேசுறா அப்படி. இதுக்கு நம்ம பதில் சொல்றோம். இதுக்கு நாகரிகமான மோதல் இருக்கணும். நீ பொறுக்கித்தனமா நீ பாவம் அந்த அப்பாவி பொம்பளைங்கள்ட்ட ஒரு 6 பேர், கரெக்டா 6 பேர் ஒரு ஆட்டோல ஏற்றி அனுப்புற. என்ன இதில் இப்போ யாரும் 250 பேர் அனுப்புறான்ற, தாராளமாக அனுப்பு. 250 பேர்கிட்ட கொடுக்கும்போது 250 பேர், ஒரு 100 பேர்கிட்ட தென்னந்தொடப்பம் கொடுத்துரு, ஒரு 100 பேர்கிட்ட பூந்தொடப்பம் கொடுத்துரு, ஒரு 100 பேர்கிட்ட அந்த ஒட்டாடை குச்சி கொடுத்துரு. ஷூ வாங்குறது 9 சைஸில் வாங்கிக்கோங்க. எத்தனும் எல்லாம் வீட்டாண்ட போட்டு போயிடுங்க. நல்லா கடை வச்சா கூட பொழைச்சிக்கலாம். கடை வச்சாலும் பொழைச்சிக்கலாம். டேய், நான் திமுக காரன்டா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எத்தனை பேரும் நான் கூப்பிட்டுருப்பான். ஒரே தலைவர் கலைஞர், ஒரே கட்சி திமுக, ஒரே சின்ன உதயசூரியன். இன்னைக்கு தளபதி உதயநிதி, உதயசூரியன், திமுக. எவ்வளோ பார்த்துருப்பேன். உயிருக்கே அச்சுறுத்தல் இருந்தேன்னு எவ்வளோ பேசினுக்கிறேன்னா, ஊட்டாண்ட ஆள் அனுப்புவேன். பெட்ரோல் வெடிகுண்டு தொத்த பேசுகிறான், பெட்ரோல் வெடிகுண்டு போடுறேன், இன்னும் 200 பொம்பளைங்க அனுப்புகிறான். அனுப்பு அனுப்பு அனுப்பியா, என்ன பயந்துருவோன்னு வச்சுருக்கிறியா? அனுப்பு. நான் தான் சொல்லிட்டேனே, ஷூ சைஸு 9, செருப்பு சைஸு 9, 10 கூட ஓகே. ஒரு தென்னந்தொடப்பம் வேணாம். தென்னந்தொடப்பம், பூந்தொடப்பம், ஒட்டடை குச்சி, அப்புறமா இந்த மாப் போடுறாங்க இல்லை, அது இதெல்லாம் வாங்கிடுவாங்க. இதெல்லாம் கூட அழுக்கு சுத்தம், இதெல்லாம் கூட வாங்கிடுவாங்க.
வாங்கி என் வீட்டு மேலே விசாரித்து என்ன பண்ணுறீங்களோ எல்லாம் ஆனால் எத்தனை போட கூடாது. அது என்ன தொடப்பை எடுத்து வரீங்க, செருப்பு எடுத்து வரீங்க, முறை எடுத்து இத்திரி எடுத்துன்னு போடுறீங்களே, அது அசிங்க பாதே. தொடப்பை எடுத்துன்னு வந்தீங்கன்னா என் வீட்டு மேலே போட்டு போயிடு, செருப்பு எடுத்துன்னு வரும்போது என் வீட்டு மேலே போட்டு போயிடு, முறை எடுத்துன்னு வரும்போது என் வீட்டு மேலே போட்டு போயிட்டுனா அத்தை வச்சு நான் எதனா பொழைச்சிக்குவேன் இல்லை, கடை தண்ணிக்கின்னு வச்சு பொழைச்சிக்குவேன் இல்லை. யோ போயா போக. அதனால் பேசுறதை பார்த்து பேசணும். எல்லாமே பொய், எல்லாமே போய் ஊரே மாத்திர வேலைன்றாங்க. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் திட்டம் அதில் ஒரு 9 மனோ 7 மனோ அது ஆற்றுல இருந்துச்சு. அது இருந்தது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பார்க்கும்போது அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனு. அது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனு, நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனு. அது என்னன்னு இன்னும் நல்லா கவனிங்களேன், நீங்கள் இன்னும் நல்லா கவனிங்க சார். அதில் அது தண்ணியிலுக்கு தான் இன்னும் 2 பசங்க ஓடி வந்து குச்சி பார்த்தாங்களாம். என்னடா இது மனுகுதுன்னு. ஏன்டா அவன் அந்த பக்கம் போகிறவன் ஆற்றுல என்னென்ன பேப்பர் இருக்குதுன்னு பார்க்குற வேலையா அவனுக்கு? இதில் நல்லா யோசிக்கணும் நீங்கள். ஆற்றுல என்னென்ன பேப்பர் இருக்குதுன்னு பார்க்குற வேலையா சார் அவனுக்கு? அது நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனு தான். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மனு எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் இருக்கிற மனு இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தண்ணியில் விழுந்துருச்சுன்னா இப்போ அவன் வந்து 1 மணி நேரமாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், அந்த ஆற்றுல உட்காந்துக்கிறான். 1 மணி நேரமாக உட்காந்துக்கிறான். அவனே சொல்கிறான் 1 மணி நேரமாக உட்காந்துருந்தோன்னு. அப்போது 1 மணி நேரமாக இவன் முன்னால் யாரும் வந்து அந்த பேப்பர் அங்கே போடல, அதுக்கு முன்னால் போட்டுக்கணும். 1 மணி நேரமாக பேப்பர் கொஞ்சம் கூட நனையாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? இதிலே தெரிதல என்ன சரி வேலைன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனு. அதிகாரிகள்லாம் அதுக்கு தீர ஆலோசனை பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. அது நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனு. நடவடிக்கை எடுத்து அவன் வீட்டு மனைக்கு பட்டா கேட்டான், அவனுக்கு வீட்டு மனை பட்டா கொடுத்தாச்சு, அவன் கலைஞர் வீடு கேட்டிருக்கான், எல்லாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு அவன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்சு அந்த மனு நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனு. பட் அதே கூட ஆற்றுக்கு போகக்கூடாது. ஆனால் அது ஆற்றுல போய் உழுது. அதை எடுத்துன்னு போய் போட்டு அதை 2 பசங்க எடுத்து உடனே அங்கே செல்ஃபோனில் எடுத்துன்னு போய் என்ன சொல்கிறது, செல்ஃபோனில் அதை எடுத்து அத்தை பெருசாக்கி அத்தை எடப்பாடி ஒரு பாலிடிக்ஸு. அதில் இந்த அன்புமணி அப்பயே சொல்கிறது ஊரே ஏமாத்துறோன்ற வார்த்தை நீங்கள் சொல்லாதீங்க பிரதர். ஊரே ஏமாத்துறது நீங்கள். என்ன சொல்கிறது, பெத்த அப்பனையும் பெத்த அம்மாவையும் பெத்த குடும்பத்தை ஏமாத்துறது நீங்கள். எங்களை பார்த்து சொல்லாதீங்கச்சா. எங்களுக்கெல்லாம் ஊரே ஏமாத்தெல்லாம் தலைவர்கள்லாம் தெரியாது. இது வரைக்கும் ஒரு ஊழல் வழக்கு எங்கள் தலைவர் தளபதி மீது கிடையாது. சொல்லுங்கள், யாருன்னா சொல்லுங்கள் அவர் மீது ஊழல் வழக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஒரு ஊழல் வழக்கு. ஆனால் உங்கள் மீது மருத்துவக்கொலை ஒதுக்கீட்டு பண்ணதில் உங்கள் மீது வழக்கு சிபிஐயில் இருக்குது. அதுக்கு பயந்து தானே பிஜேபிட்ட போகிறீங்க. சிபிஐயில் இருக்குது உங்கள் வழக்கு, சிபிஐயில் இருக்குது. அது இல்லாமல் உங்கள் மீது பல வழக்கு இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க எத்தனை வழக்கு, டே அன்புமணி மீது எத்தனை வழக்கு. ஆமாம் உங்கள் மேலே வழக்கு இருக்குது. நீங்களே சொல்கிறீங்களே, நான் சொல்ல தேவையில்ல மிஸ்டர் அன்புமணி, நீங்களே சொல்கிறீங்க எத்தனை வழக்கு என் மேலே இருக்குது, நான் அதெல்லாம் பார்ப்பேன்றீங்க. ஸோ அத்தனை எஃப்ஐஆர் உங்கள் மேலே இருக்குது. அத்தனை வழக்குகள் எஃப்ஐஆர் உங்கள் மேலே இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங் செக்யூரிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. உங்கள் மேலே எவ்வளவோ வழக்கு, எவ்வளவோ எஃப்ஐஆர் இருக்குது, இருந்தாலும் வழக்கு கொடுத்து. என் மேலே 2 எஃப்ஐஆர் அதோட எடுத்து வச்சிட்டாங்க. என்ன சொல்கிறது குமரன், புரியுதா? 2 எஃப்ஐஆர் போட்டதாக சொல்கிறாங்க. அது 4 பேர் வழக்கு பண்ணிக்கிறாங்க கோர்ட்டில். கூப்பிட்டா நான் கோர்ட்டுக்கு மதிக்கிறேன், நீதிமன்றத்துக்கு வணங்குகிறேன். நீதிமன்றம் ஆலயம், நீதி தேவதை, நீதிபதிகள் கடவுள் மாதிரி. கோர்ட்டுக்கு போக ஒன்றும் தப்பு இல்லை. ஆளுங்கட்சி பேச்சாளர் மீது கேஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. யாரு மேலே வேணாலும் காவல்துறை கேஸ் போடலாம், கேஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இதுக்கு ஒருத்தன் பேசுகிறான், அவனுக்கு ஆளும் இல்லை, அவன் முட்டை இடத்த பார்க்குறான், அதுக்கு அவன் என்ன பயன்படுத்திக்கிறான். சந்தோஷம் என்ன பயன்படுத்தினா முட்டை இடத்த பிடிச்சா பரவாயில்ல, அவன் பேசுகிறான், அவன் ஒரு வக்கீல். அதை தம்பி என்னன்னா 2 எஃப்ஐஆர் எப்படி பாதுகாப்பு விடலாம்? என்ன கொலை பண்ணிட்டுனா, கற்பழிச்சுனா, கைப்பூச்சி திட்டுனா, இல்லை காலேஜ் வாங்கி தரேன்னு ஊழல் பண்ணிட்டுனா, இல்லை ஏதாவது ஒரு அறக்கட்டையில் வன்னீர் அறக்கட்டையில் என்ன தலைவராக போட்டு அந்த சொத்து அதனா 50 கோடி 60 கோடி கொள்ளேஷன் பண்ணிட்டுனா, இல்லை திருட்டுனா, ரவுடித்தனம் பண்ணனா, மாமூல் வாங்கினா, யாருன்னா ஃபோனில் மிரட்டினா, இது டெஃபர்மேஷன் கேஸ் மேன். நீ பேசுகிற நான் பேசுகிறேன், நீ பேசுகிற நான் பேசுகிறேன், அதுக்கு எப்படி பாதுகாப்பு விடலாம்? அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் அவனை பல முறை அடிக்கிறதுக்கு வீட்டாண்ட போனோம், போலீஸ் எதுவும் அடிக்க முடியல, நீ போலீஸ் பாதுகாப்பு வாபஸ் ஆகினா நாங்கள் உள்ளே போய் அடிச்சிருவோம் இல்லை வெட்டிடுவோம். இதானே நீ சொல்ல வர? இது காவல்துறை பார்த்துக்கும். இந்தியா இல்லை, உலகத்திலே சிறந்த காவல்துறை ஸ்காட்லாந்து போலீஸ். ஸ்காட்லாந்து போலீஸை விட சிறந்த போலீஸ் தமிழ்நாடு போலீஸ். அவங்களுக்கு தெரியும். அதனால எல்லாத்துக்கும் இந்த பூச்சாண்டி பசங்க நான் பதில் சொல்லி நடவே இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லணும். இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்றது அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிற அந்த சுற்றுப்பயணத்தை வந்து சுற்றுலான்னு அன்புமணி சொல்றது. என்ன சொல்றது? சரி அன்புமணி விட்டுடு, அந்த ஆளோட வேஸ்ட் ப்ராப்பர்ட்டி அது. நான் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிறேன். ஏதோ கோவத்தில் பேசுகிறேன் அவங்களை பற்றி விட்டுடு. அன்புமணி பற்றி குப்பத்தொட்டில் போடு. நான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறேன். ஏன்னா அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவர் பொறுப்பாக பேசணும். நீங்கள் போயிட்டு வந்தால் வெள்ளரிக்கை கேட்டீங்க. அது தலைவர் என்ன சொன்னார், நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்,
நான் தான் பேசுறேன் இது பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் கேட்குறா. அப்படி எடப்பாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து தான் டூரு. எங்க தலைவர் தளபதி போறது தொழில் வளர்ச்சிக்காக போறாரு, வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும்னு போறாரு. இந்த நாடு தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்மை நாடா இருக்கணும், இந்தியாவுக்கே முன்மாதிரி நாடாக தமிழ்நாடு இருக்கணும், அதுக்காக அவரு போறாரு. அதுக்கு எடப்பாடி கிண்டல் பண்ணும்போது நம்ம பேசுறது கரெக்டா நினைச்சுன்னு பேசணும். இப்ப சமீப காலமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவது எல்லாமே தவறுங்க. அவர் போறாரு, ஒரு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸை போய் மிரட்டுறாரு. அவன் பேஷண்ட் ஏத்தின வரத்துக்கு போயிட்டு இருக்கான், அந்த ஆம்புலன்ஸை மிரட்டுறாரு. இன்னொரு முறை ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் வந்தா ஓட்டுநர் டிரைவர் பேஷண்டா போவான்றாரு. அதே மாதிரி அடுத்து இவங்க கூட்டத்தை யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு இவங்க ஏடிஎம்கே நிர்வாகிகளே போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது, இவங்க சொல்லி தான் ஆம்புலன்ஸே வருது, போலீஸ் ரிப்போர்ட் அது, இவங்க சொல்லி தான் ஆம்புலன்ஸே வருது. ஆம்புலன்ஸ் வரும்போது அந்த ஆம்புலன்ஸ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த டிரைவர் அடிச்சு, அதே மாதிரி எடப்பாடி சொன்ன மாதிரியே அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு திருப்பி அமிச்சாங்க. இப்படி ஒரு ரவுடித்தனமா ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுறாப்படி, ஒரு அநாகரிகமா பேசுறாப்படி, பழைய காலத்தெல்லாம் எடுத்துறாங்க திமுக மேல் பழி போறதுக்கு. நேத்து மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் கலைஞர் நெருங்கிய நண்பர் ஜி.கே. மூப்பனாருடைய நினைவு நாளும் பிறந்த நாளும் அவர் நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுல பேசுறாங்க மூப்பனார் பிரதமர் ஆக வேண்டியது கலைஞர் கருத்துட்டாரு. இதை சொல்றது யாரான்னு கேட்டா நிர்மலா சீதாராமன், மாண்புமிகு நிதி அமைச்சர், தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாமல் தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசின அந்த உத்தமி மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதி அமைச்சர் எங்க ஊருகா மாமி பாட்டி நிர்மலா சீதாராமன், மரியாதைக்குரிய எங்கள் மாண்புமிகு ஊருகா மாமி பாட்டி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க மூப்பனார பிரதமராக்காம கலைஞர் திமுக தான் பண்ணிட்டாங்கன்னா இதை எதுல வாயில சிரிக்கிறத எதுல செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது அங்க ஜி.கே. வாசன் அவருக்கு தெரியும் என்ன உண்மைன்னு. இப்ப அவர் அந்த கூடாரத்தில் இருக்கிறதுனால அவர் அவங்க கூட சேர்ந்து பேசுறாப்பி. ஐயா ஜி.கே. மூப்பனார பிரதமர் ஆகணும்னு வாழ்த்துனவர் கலைஞர். இன்னைக்கு முரசொலி இருக்குது, இன்னைக்கு முரசொலி கட்டிங்க இருக்கு, வாழ்த்துனவர். கெடுத்தது யாரு? கெடுத்தது யாருன்னு கேட்டா பிஜேபி கெடுத்தான். காங்கிரஸ் போய் ஆதரவு கேட்டாங்க. காங்கிரஸ்ல இருந்து அன்னைக்கு காங்கிரஸ் இருந்து வெளியே வந்தார் ஐயா ஜி.கே. மூப்பனார். காங்கிரஸ் இருந்து வெளியே வந்தாருங்க 96 எலெக்ஷன்ல. 96 எலெக்ஷன்ல ஐயா ஜி.கே. மூப்பனார் காங்கிரஸ் இருந்து வெளியே வந்து நிக்கிறார், எலெக்ஷன் சந்திக்கணும். அப்போ காங்கிரஸ் அன்னைக்கு யாரோட கூட்டணி? ஏடிஎம் கூட கூட்டணி, காங்கிரஸ் ஏடிஎம் கூட கூட்டணி. நமக்கு அப்ப ஜி.கே. மூப்பனார் நிக்கிறார். அப்ப கலைஞர் ஜி.கே. மூப்பனார் ஐயா கூப்பிட்டார். ஐயா ஜி.கே. மூப்பனார் இதே கோபலாபுரத்தில் தலைவர் கலைஞரை போய் சந்திக்கிறாருங்க. தலைவர் கலைஞரை போய் சந்திக்கும் போது அப்ப தலைவர் கலைஞர் நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்கன்றார். அந்த கட்சிக்கு பேர் யார் வைக்கிறாருன்னா கலைஞர் பேர் வைக்கிறதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அந்த அக்காக்கு, சாரி அந்த பாட்டிக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா திரு ஜி.கே. வாசன் அவர்களுக்கு தெரியும். தமிழ் மாநில காங்கிரஸ் பேர் வைங்கன்றார். அன்னைக்கு சாயங்காலமே பிரஸ் சந்திச்சு ஐயா ஜி.கே. மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் பேர் வச்சு சைக்கிள் சின்னம் கேளுங்கன்றார். சைக்கிள் சின்னம் கேட்டாச்சு. கேட்ட உடனே சீட்டு கொடுத்தாச்சு. இத்தனை சீட் பிடிங்க, எம்பி சீட்டு 20 பிடிங்க, 40ல 20 உங்களுக்கு 20 எனக்கு, நிக்கிறோம். அப்படியே அடிச்சோம். 2-3 தான் ஜெயிச்சது ஏடிஎம்கே. அப்போ திமுகவே ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி. தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னார்? நீங்க எதிர்கட்சியா இருக்க பாலசுப்ரமணியன் நினைக்கிறேன், அவரு தான் வந்து அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர். அப்போ நம்ம கிட்ட 20 எம்பி இருந்துச்சு. அப்போ நம்ம கொண்டு வரும்போது அவங்க வாஜ்பாயை கொண்டு வந்துட்டாங்க. வாஜ்பாய் ஆட்சி கவருது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து அப்போ ஒரு நம்ம தனியா ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாக்குறோம். அப்போ மெஜாரிட்டி யாருக்கு போச்சுன்னா கர்நாடகால தேவேகவுடா, குமாரசாமி கவுடா முதலமைச்சராக இருந்தாரு. அவங்க அப்பா தேவேகவுடாவுக்கு போய் தேவேகவுடா பிரைம் மினிஸ்டர் 11 மாசம் இருந்தார், அவ்வளவுதான். அப்புறமா இவங்க கவுத்து வாஜ்பாய் வந்து ஜெயலலிதா வாஜ்பாயை கவுத்து வாஜ்பாய்க்காக பிஜேபியில கூட்டணி போய் கலைஞர் வாஜ்பாயை இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆக்கிறார். ஒரு சின்ன பையன், எந்த பொறுப்பு இல்லாத ஒரு சாதாரண தொண்டை. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் மாண்புமிகு நிதியமைச்சர் மரியாதைக்குரிய ஊருகா மாமி பாட்டி வணக்கத்துக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியாதா? இது எடப்பாடி பேசுறாரு, அவருக்கு இது என்னன்னே தெரியாது. எடப்பாடிக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. அவர் சொல்றாரு மூப்பனார் வந்து பிரைம் மினிஸ்டர் அவருக்கு திமுக கெட்டுச்சு. இது என்னன்னே அவருக்கு தெரியாது, இது என்னன்னே அவருக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு எது எடுத்தாலும் திமுக 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 திமுக. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது? யார் அரசியல் பண்ணாலும் யார் பேசினாலும் அது மோடியா இருக்கட்டும், அது அமித்ஷாவா இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், வட மாநிலமாக இருக்கட்டும், இங்கே கேரளாவாக இருக்கட்டும், அங்கே கர்நாடகாவாக இருக்கட்டும், அங்கே தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், தமிழ்நாடு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் திமுகவை பேசாமல் அரசியல் செய்ய முடியாது. யாரா இருந்தாலும் அமித்ஷா வந்தாரே வந்து என்ன சொன்னாரு? வேரோடு ஆணி வேரோடு புடுங்கிடுவேன், திமுக அழிச்சிருவான்ட்டு பேசிட்டு போனார் அவர். இனி ராகுல் காந்தி பிரதமர் ஆகவே முடியாது. 2026 ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகவே முடியாது.
உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகவே முடியாது. இவங்க பிரதமர் பேசினாலும் உதயநிதி ஸ்டாலின், அமித்ஷா பேசினாலும் உதயநிதி ஸ்டாலின், நிர்மலா சீதாராமன் பேசினாலும் உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி பேசினாலும் உதயநிதி ஸ்டாலின், யார் பேசினாலும் உதயநிதி ஸ்டாலின். என் தலைவன் வந்துட்டார் தெரியுதா? தெரியுதா? இதுல இருந்து வந்துட்டார் தெரியுதா? கலைஞரின் கருவறை அது. அவங்கெல்லாம் பெத்த அப்பா அம்மாவை கடவுளா வணங்குறாங்க. அவங்களுக்கு சாமி நம்பிக்கை கிடையாது. சாமி நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்லை, நம்ம பெத்த அப்பா அம்மா தான் சாமி. அவங்கெல்லாம் பெத்த அப்பா அம்மா சாமியா வணங்குறாங்க, நல்லா இருக்கிறாங்க, என்னைக்கும் நல்லா இருக்கிறாங்க. நம்ம அப்பனே அடிக்கிறோம், அம்மாவே அடிக்கிறோம், அம்மாவே அடிக்கிறோம், அப்பனே அடிக்கிறோம். அவங்க பாவம் அங்கே கண்ணில் ரத்தத்தை விட்டு உக்காந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு திமுகவை அழிக்கணும்னு யாரு நினைச்சாலும் முடியாது. திமுகவை அமித்ஷா பேசினா அப்படியே, அமித்ஷாவா இருக்கட்டும், இது யாரா இருக்கட்டும், திமுக எதிர்கட்சி கூட வராதான். மிஸ்டர் அன்புமணி சொல்றாரு, எதிர்கட்சி கூட வராது. ஆமா, இவர் அப்படியே சாணிக்கு இவருக்கு அப்படியே தெரியும். பார்த்தா நீங்க எம்எல்ஏ ஜெயிக்க முடியாது. ஆளுங்கட்சி திமுக எழுதி வச்சுக்கோ. 2026 ஆளுங்கட்சி திமுக 200 சீட் அடிக்கிறோம். நீங்க யாரு கூட யாருன்னா கூட்டணி சேர்ந்து அந்த பிளக்காப்பையன் ஒருத்த கட்சி ஆரம்பிச்சுக்கிறான் பார், அந்த அணில் விஜய். அவன் அதிமுகவே டேமேஜ் பண்ணிட்டான். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி நீங்க அந்த கட்சி அண்ணாஜாக்கிட்டான். எடப்பாடிக்கு இப்பதான் சூடு சொன்ன வந்து எடப்பாடி என்ன சொன்னா அப்படின்னா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு பெரிய கட்சி எங்கள்கிட்ட வரப்போகுது, ஒரு பெரிய கட்சி எங்கள்கிட்ட வரப்போகுது. அவர் யார சொன்னார்னா விஜய் சொன்னார். ஏன்னா அங்க அமித்ஷா சொன்னாரு, மே பாத் கர்த்தாவும், மே கரெக்ட் கர்த்தாவும், மே नहीं मैं उसको नहीं छोड़ूंगा, हमारा पास तो ईडीए आईडीए, मैं तो विजय की नहीं छोड़ूंगा, वो तो हमारा बीजेपी अलायंस एडीएम के अलायंस में वो आएगा, मैं नहीं छोड़ेगा, எடப்பாடி பிக்கர் மத் கரோ அண்ணார். இவரு தைரியமாயிட்டு இவரும் பேசிட்டாரு, ஒரு பெரிய கட்சி என்கிட்ட கூட்டணி வரப்போகுது, ஒரு பெரிய கட்சி என்கிட்ட கூட்டணி வரப்போகுது. கட்சியில அவன் வச்சு செஞ்சான். அவன்லாம் ஒரு ஆளாங்க, அவன் பேசுறான் மேடையில். அதுக்கெல்லாம் முதல்ல அதுக்கெல்லாம் எடப்பாடி வந்து என்கரேஜ் பண்ணாருன்னா, நாளைக்கு எங்களுக்கு என்ன அதான் உனக்கும், நாளைக்கு எங்களுக்கு என்ன அதான். அவன் பேசுறான், அங்கிள் வாட் இஸ் திஸ் அங்கிள், அங்கிள் அங்கிள் செருப்பு அடிக்கலாமா வேணாம் அவனை. நீ சின்ன வயசுல இருந்தா அங்கிள்னு கூப்பிட்டாரு அவருன்னு KS ரவிக்குமார் சொல்றாரு. நீ வீட்டுல அங்கிள்னு கூப்பிடுறது வேறடா, தற்குறி புறம்போக்கு எச்சப்பொறிக்கு நாயிட்டே அணில டே மாமா பையனை டே விஜய. ஆனா மேடையில போய் ஒரு தலைவனை ஒரு CM நீ அங்கிள் அன்றிய. இது வரைக்கும் பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணிக்கிறாரா தளபதி? மோடியை விமர்சனம் பண்ணிக்கிறாரு. அவர் இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், நல்லவரோ கெட்டவரோ இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மோடியை இது வரைக்கும் நம்ம விமர்சனம் பண்றோம். ஆனா அவரை பேர் குறிப்பிடும் போது ஏதாவது நம்ம அவரை பத்தி தவறான வார்த்தை பேசியிருக்கிறோமா? நானே கூட பேசுனதில்லை. மரியாதைக்குரிய மோடி அவர்களே, ஒரு மாசத்துக்கு 10 லைவ் பேசுறேன், 50 யூடியூப் சேனல்ல பேசுறேன். அவர் பிரைம் மினிஸ்டர் பொறுப்பு. பட் he is not a good leader. First of all, he is not a good person. But he is an honorable Prime Minister of India. So we should give him respect for the Prime Minister post, not for Modi. Prime Minister post is an honorable post. He is a chief, he is a only one chief of our country. So we should give respect for his post. அது பண்ணானா விஜய்? ஆனா அவங்க பணம் இது என்ன நாடகனே தெரியல நமக்கு. அங்கிள் அன்றான், மாமான்றான். அவன் என்ன சொல்றான், ஏடிஎம்கே எல்லாம் விட்டான். பெரிய கட்சி அண்ணா திமுக அடுத்து அண்ணா திமுக தான். திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு கட்சி மாறி வேற எந்த கட்சி தமிழ்நாடு ஆட்சி பண்ண முடியாது. இப்ப அண்ணா திமுக வராது, இனிமே திமுக தான், இனிமே திமுக தான். அவன் என்ன சொல்றான் விஜய், என்ன போட்டியே டிவிக்கே டிஎம்கே அன்றான், போட்டியே டிவிக்கே டிஎம்கே அன்றான். டே இந்த 2026 உன் சினிமா வாழ்க்கையும் காலி விஜய். 2026 உன்னுடைய சினிமா வாழ்க்கையும் காலி, உன்னுடைய அரசியல் வாழ்க்கையும் காலி. நீ ஒன்னும் இல்லை, சினிமா நடிக்கிறதுக்கு போயிட. ஆனா உன்னை நம்பி வரான் பார், ஒருத்தன் ஏறான், அவனை அப்படியே அந்த பவுன்சருக்கு தூக்கி விசீறி அடிக்கிறாங்க. கிரீஸ் தள்ளி விட்டாங்க. யாருன்னா பிடிச்சிடறாங்களான்னு சொல்லிட்டு யாருன்னா அவனை போய் தொட முடியுமா? 6 மணிக்கு மேலே அவன் வீட்டு வெளியே வரதில்லை. அவன் 6 மணிக்கு மேலே அவனால் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது. 6 மணிக்கு மேலே அவனால் தண்ணி அடிக்காமல் இருக்க முடியாது. 6 மணிக்கு மேலே அவனுக்கு குட்டி வேணும், புட்டி வேணும். அவன் இது வரைக்கும் என்ன போராட்டம் மக்களுக்காக போராடிக்கிறான்? அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவன் போயிட்டு வந்தான். இது வரைக்கும் அவன் மக்களுக்காக என்ன போராடிக்கிறான் விஜய் சொல்லுங்க. அவன் இந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணிக்கிறான்? அவனும் அப்பா அம்மா மதிக்காதவன் வராம்பார். எப்படி நம்ம கிட்ட எல்லாம் அப்பா அம்மா மதிக்காதவனுங்களே எல்லாம் நட்டுன்னு போடுவானுங்க அல்பாயுசிலே. அவனும் அப்பா அம்மாவை மதிக்காதவன் தான். அவன் நம்மளே எடுத்து அரசியல் பண்றான். அவன் இந்த எலெக்ஷனோட அவன் இந்த எலெக்ஷனோட இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடோட அரசியல் கலவர நிலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. 4 அணிங்க. ஒரு அணி
பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆச்சா. இன்னொரு அணி சீமான். ஒரு அணி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிங்க, ஒரு அணி சீமான் ஆயிப்போச்சா. இன்னொரு அணி இந்த பையன், இந்த பொறிக்கு பையன், இந்த விஜய், அவன் நம்பர் 1 மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் டிஎம்கே. 4 அணி. இந்த 4 அணி நிற்கும் போது எல்லா கட்சி திமுக உடகுது. எல்லா கட்சி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் மனித கட்சி, அது ஜபுருல்லா, அது கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், மதிமுக, தமிழர் வாழ்வுரிமை கட்சி, இப்படி எல்லா கட்சி இன்னும் வரப்போகுது. ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இன்னும் வரப்போகுது. டோட்டல் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஒரு கூட்டணி. என்ன சொல்றது, 2 அரசியல் கட்சி எதுன்னு கேட்டால் ஏடிஎம்கே, பிஜேபி. அவங்க 2 பேர் கூட்டணியே போகிறோம் இந்த நாட்டை குட்டிச்சோராக்கிறதுக்கு. அவங்களே மண்ணை மாதிரி கொட்டிக்கினாங்க. அவங்க கூடக்கிறது எதுவுமே அரசியல் அங்கீகாரம் இல்லாத கட்சி. அவங்க கொடுக்குற கட்சி எல்லாம் அரசியல் அங்கீகாரம் இல்லாத கட்சி. எப்பவுமே சீமான் தனி, அந்த ஆள் ஏதோ ஒரு வாக்கு வாங்கி அந்த ஆள் போயிடுவான். இந்த 4 அணி நிற்கும் போது சாதனை, தளபதி உழைச்சிருந்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஓட்டு பெரியது இல்லையே, 200 தொகுதியில் அசால்ட்டா நோம்புக்கு முறை மாதிரி திமுக ஜெயிச்சிடும். அதுக்கு மேலே தளபதியின் சாதனை இருக்குது, பெண்களின் ஆதரவு இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்பயே நாங்கள் முதலமைச்சர் பதவியேற்படா தேதியை குறித்து வச்சுக்கலாம். இது ரங்கராஜ் பாண்டே, அவர் இன்னும் திமுக ஆதரிச்சு பேசணும் அவசியம் இல்லை. கலவரம் தான் ரங்கராஜ் பாண்டே கரெக்டாக சொல்லிட்டாரு. பத்திரிகையாளர் மணி கரெக்டாக சொல்றாரு. எல்லாருமே யார் பேசினாலும் திமுக எதிர்ப்பாளர் கூட கலவர நிலம் இப்படி இருக்குது, இதுதான் நிலவரம் போது நீங்க போய் வாய்க்கு இந்த மாதிரி முதலமைச்சர். ஆனால் ஒன்று, அவரு சும்மா இருக்கிறாரு. 2026 கவர்மெண்ட் வட்டம், அப்போ நீங்க எதுவும் நீங்களாம் ஆளே இருக்க மாட்டீங்களே. அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லலாம். அது நான் சொல்றேன், ஆனால் தளபதி ஒத்துக்க மாட்டார். அப்போ நீங்களாம் ஆளே இருக்க மாட்டீங்களே. இந்த எலெக்ஷன்லேயே ஒரு 2 கட்சி இருக்காது, எலெக்ஷன்லேயே முடிஞ்சிடும். அப்படி எலெக்ஷன் முடிஞ்சப்போ நீங்களாம் ஆளே இருக்க மாட்டீங்க. இருக்கு சம்பாதிச்சு துட்டுன்னு வெளிநாட்டு போயிடுவீங்க, இல்லை பணி ஒரு பங்களா உட்காந்து கிடைப்பீங்க. என்ன சொல்றது. அதனால தளபதி வெளிநாட்டு பயணம், சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமையும். 2026 மக்கள் தலைவர் தளபதி இந்த நாட்டின் முதலமைச்சராக்குவார். என்ன சொல்றது, இந்த உருட்டலு மிரட்டலு இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாரு. அதனால இந்த தற்குறித்தனமா பேசின சுத்தாம ஒழுங்கா அரசியல் பண்ண தெரிஞ்சா பண்ணுங்க, இல்லை எங்கள்கிட்ட வாங்க, நான் கத்து தரோம். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.